என்னையும். ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நீங்களும் அலங்காரமான பொன்னாக ஆண்டவரால் திகழப்படுகிறீர்கள். என்னை தாங்கி நடத்தும் தோளில் சுமக்கும் என் தகப்பனே. தாங்கும் கரத்தால் என்னை தாங்கி நடத்தும் தோளில் சுமக்கும் என் தகப்பனே. உன்னதரே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமும் 4ஆம் அதிகாரம், அதாவது தேவாலயத்தினுடையதான பனிமூட்டுகளை குறித்து உள்ளதான விஸ்தீரணங்களை பார்க்க போறோம். நேற்றைக்கு சொன்னது போல சாலமோன் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். எங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினானோ, பலி செலுத்தும்படி ஆண்டவர் குறித்த அந்த மலை, அதாவது பலி செலுத்தினான், ஈசாக்குக்கு பலி செலுத்துற போல ஆட்டுக்குட்டியானவர் அங்கே பலியிடப்பட்டார். அந்த இடத்தில் தானே தேவதூதன் உருவின பட்டயமாய் நின்றான். அந்த இடத்தை தானே காசு கொடுத்து விலைக்கரையமாய் தாவீது வாங்கி அங்கே ஒரு தகன பலி செலுத்தினான். அங்கே அக்கினியினாலே அந்த பலிபீடம் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த இடத்திலே ஆலயம் கட்டுகிறார்கள். அப்போ ஆலயம் கட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டதான ஆட்களை குறித்து நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்னைக்கு அன்றியும் 20 முழ நீளம், 20 முழ அகலம், 10 முழ உயரம் வெண்கல பலிபீடத்தை கட்டுறான். இது ஒரு அடையாளத்துக்காக ஒரு பலிபீடத்தை அவன் கட்டுறான். எல்லாம் இங்கே செய்யப்பட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கூடாரத்தில் இருந்த கூடாரம், இப்போ கட்டிடம், ஆலயம், சிலதெல்லாம் 10 மடங்கு பெருசாக செஞ்சிருக்கிறார். ஆசிரியப்பு கூடாரத்தில் இருந்தான சில பொருட்கள் எல்லாம் 1 இருந்துச்சுன்னா இங்கே 10 செஞ்சிருக்கிறார். அங்கே 3 முழம்னு இருந்துச்சு, அங்கே 3 முழம்னு இருந்துச்சுன்னா இங்கே 30 முழம், அங்கே 2 முழம் இருந்துச்சுன்னா இங்கே 20 முழம். அப்படி டபுளாக அவங்க செய்து டபுளாகவும், அதே சமயம் 2 மடங்கு, 3 மடங்கு, 10 மடங்கு வரைக்கும் அவர் செய்ததை இங்கே பார்க்குறோம். இங்கே 10 முழ உயரமான வெண்கல பலிபீடம். அப்போ உயரமான பலிபீடத்தை செஞ்சுருக்கான். வெண்கல கடல் தொட்டியை உண்டாக்குறான். ஒரு கடல் தொட்டி தான் அங்கே இருந்துச்சு. அப்போ அதுவும் 10 முழ அகலம், 5 முழ உயரம், 30 அளவு நூல் இருந்துச்சான். அப்புறம் அந்த தொட்டியின் கீழே அங்கே பழைய அந்த கூடாரத்தில் சொல்லப்படாத ரிஷபங்கள் எல்லாம் அங்கே நினைச்சிதாரு செய்து வச்சாரு. 12 ரிஷபங்களை அங்கே செய்து வச்சாருன்னு பார்க்குறோம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 10 கொப்பரை, ஆசிரியப்பு கூடாரத்தில் 1 கொப்பரை, இங்கே 10 கொப்பரைகளை 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்குறோம். அதே மாதிரி 7ஆம் வசனத்தில் பாருங்க, ஒரு குத்து விளக்கு தான் இருந்துச்சு. 7 அகல் கொண்ட ஒரு குத்து விளக்கு பரிசுத்த ஸ்தலத்தில், இங்கே 10 குத்து விளக்கு செஞ்சான். 8ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே ஒரு சமூக தப்ப மேஜை, இங்கே 10 மேஜை செஞ்சு வச்சான். ஒரு சைடில் 5 மேஜை. இடமும் அதை விட விஸ்தாரமான இடம் அல்லவா. ஆகையினாலே தேவனுடைய அந்த பரிபூர்ணமானதை அவன் செய்தான். பரிபூர்ணமாக அவன் செய்ததை நம்ம பார்க்குறோம். கதவுகள் அங்கே என்ன போட்டிருந்தது, அங்கே திரை இருந்தது, இங்கே கதவுகளை போட்டான். அப்புறம் கடல் தொட்டியை வைக்கிறான். அப்புறம் ஈராம், அவன் தான் முக்கியமான அந்த அந்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட பெசலையலை போல இந்நாட்களில் பயன்படுத்தப்பட்ட ஈராம். அந்த நாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஈராம் போல இந்த நாட்களில் சபையை கட்டுவதற்கு அவன் தலைமைத்துவமாக போதகர்களையும் அவனோடு ஈராமுக்கு உதவி செய்ததான மக்களைப் போல
உங்களையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அவன் அந்த ஈராம் செய்ததான வேலைகள்லேயே மிக முக்கியமான ரொம்ப சூப்பரான தூக்கலான ஒரு வேலை என்னன்னா அந்த 2 தூணு தான். அந்த 2 தூண்களை பற்றிய உள்ள விஷயங்களை நாம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம். அப்புறம் 14 வரும்போது ஆதாரங்கள் கொப்பரை இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு 17ஆம் வசனம் இதெல்லாம் எங்கே செஞ்சானா யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்துக்கும் சரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையில் ராஜா இதை செய்தார்னு பார்க்குறோம். சாலமோன் நினைச்சுதாரா களிமண் தரையில் இவைகளை செய்தார் என்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கே பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். இந்த பனிமூட்டுகளை எல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காது. அதாவது அங்கே ஒன்றுன்னா இங்கே 10. அப்போ அந்த நிறைய எல்லாம் தேவை அந்த ஒரு கரண்டின்னா இங்கே 10 கரண்டி 10 கரண்டிக்கு மேலேயும் கரண்டி செஞ்சு வச்சுருக்கான். அதாவது வெறும் தங்கமாக இருக்கிறதுக்கு பதிலாக அதெல்லாம் தங்கத்தெல்லாம் உருப்படி ஆக்கிட்டான். அதாவது ஒன்று கத்தி அதாவது கிண்ணங்கள் அல்லது கலசங்கள் அல்லது கரண்டிகள் அல்லது அப்படின்னு சொல்லி வெண்கலன்னா கொப்பரைகள் எல்லாமே பொருட்கள் ஆக்கி விட்டான். எதுவுமே ரா மெட்டீரியலாக இல்லாமல் சோத்திரம் அத்தனையும் பொருட்கள் ஆக்கி விட்டான். எல்லாம் உருவாக்கப்பட்டதாயிற்று. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் சும்மா வைக்கவில்லை. உங்களை எல்லாரையும் ஒரு பயன்படும் ஒரு கருவியாக பயன்படும் ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உருவாக்கி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது எல்லாத்தையும் அவன் அந்த செய்து முடிக்கிறான். 22ஆம் வசனத்தில் பசும்பொன் கத்தி களங்கள் களையங்கள் களங்கள் வேற களையங்கள் வேற. களங்கள்ங்கிறது சின்னது, களையங்கள்ங்கிறது பெருசு. தூப கலசங்கள் சாலமோன் பண்ணினான். இப்போ சாலமோன் பண்ணினான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி யார் பண்ணா? ஈராம் பண்ணான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகள், ஆலயமாய் வீட்டின் கதவுகள், ஆலயத்தின் வாசல் எல்லாம் பொன்னாக இருந்ததுன்னு சொல்லி அப்படியே மேன்மையை நாம் பார்க்குறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக உங்களையும் என்னையும். ஆமாம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நீங்களும் அலங்காரமான பொன்னாக ஆண்டவரால் திகழப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகவும் 4வது அதிகாரத்தை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்துல சாலமோன் ராஜா தேவனுக்காக தேவனுடைய ஆலயத்தை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரத்தில் மோசையினால் செய்யப்பட்டதான அனைத்து விதமான பலிபீடத்திலிருந்து பலிபீடம், மேஜை, குத்துவிளக்கு, வெண்கல தொட்டி, கலங்கள், கொப்பரைகள் எல்லாவற்றையும் சாலமோன் மறுபடியுமாக அந்த ஈராம் அபி அப்படிங்கிறதான மனுஷன் மூலமாக கட்டினது இந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. தாவீது ராஜா சகோதரித்ததான அனைத்து விதமான எக்கச்சக்கமான பொன்னை வைத்து எல்லாவற்றையும் பன்மடங்கு பெருசாக ரொம்ப ஆசீர்வாதமாக பெரிய தேவாலயத்தில் பெரிய பொருட்களை வைக்கிறதுக்கு ஏதுவாக செய்து சந்தோஷப்படுத்தினதை தேவனை சந்தோஷப்படுத்தினதையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின இந்த இடத்துல நம்ம இதை காண முடிகிறது. இது தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறதான தாவீது ராஜாவுடையதான அவருடையதான கட்டளை. சாலமோனும் தேவன் மேல் அன்பு வைத்து இதை என்ன செய்தார்? பெருசாக செய்து முடித்ததை பார்க்கிறோம். இதனால் நாமும் தேவனுக்காக நம்முடையதான விளைவின் முதற்பலனாலும் நம்முடையதான கையின் பிரயாசத்தினாலும் நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமத்தினுடைய ஆலயத்தை நம்ம பெரிதாய் கட்டி தேவனுடைய ராஜ்யத்தை அவன் விஸ்தாரமாக கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போமா? அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபை இரக்கம் தானே நல்ல பிதாவே, எங்கள் நல்ல தெய்வனே, சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த நாள் நம்முடையதான திருச்சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒரு பெரிய மிக பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை அப்பா பொன்னினால கட்டி அப்பா அதை பிரதிஷ்டை பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோமே. அப்பா தேவனே, இந்த நாளில் எங்களுடைய ஆலயமும் கட்டப்படணும். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, எங்களுடைய ஆலயம் நாமம் உம்முடைய நாமம் இந்த பூமியில் விளங்குவதற்கு ஏதுவாக எல்லா ஜனங்களும் கர்த்தாவே உம்மிடத்தில் வருவதற்கு ஏதுவாக கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காக உம்முடைய நாமத்தினுடைய மகிமைக்காக கட்டி எழுப்பப்பட எங்களை நீர் பயன்படுத்த வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரை எல்லா தடைகளும் மாற்றி போடும். கிருபையின் பிரசன்னத்துக்கும் வழிநடத்தலுக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம்.
தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் அப்பா. ஒரு பெரிய சமாதானத்தை தந்து அந்த சமாதானத்தின் நாட்கள்ல இவைகளை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.